ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அரிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ரிஷி கபாப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வாங்க. சிக்கன் 300 கிராம், 1/2 kg பாயில் பொட்டேட்டோ எடுத்திருக்கோம். ஒரு பெரிய கேரட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம். எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒரு 1/2 ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொரியண்டர் சாப் பண்ணி வச்சுருக்கோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். பச்சை மிளகா ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மேகி க்யூப் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. வாங்க இது செய்முறையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி நம்ம வந்து எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். போன்லெஸ் சிக்கன் அதில் போட்டுக்குவோம். இப்போ அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூடவே உப்பு போட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் அப்புறம் அந்த மேகி க்யூபையும் போட்டுக்கோங்க. மேகி க்யூப் எல்லாத்தையும் போட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாம் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மிக்ஸ் ஆனதும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம தண்ணி சேர்த்து அது லிட்டு கவர் பண்ணிக்கோங்க. லிட்டு கவர் பண்ணி நல்லா அது ஒரு பாயில் வரட்டும். அது வரைக்கும் அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இப்போ க்ரீன் சில்லி, கொரியண்டர் லீவ்ஸ், ஜீரகம் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது லிட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணுறவாங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணால் போதும். சிக்கன் பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீன் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் சிக்கன் வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா சுண்ட வச்சிடணும். நல்லா அதாவது ட்ரை ஆக்கிடுங்க. நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலாலேயே நல்லா ட்ரை ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் ட்ரை ஆகி வரணும். இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கோங்க. இந்த சிக்கனை இந்த மாதிரி ஷ்ரெட்டடாக ஆக்கிடுங்க, பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கேரட் ஆட் பண்ண போகிறோம். கேரட் ஆட் பண்ணி கேரட்டையும் அந்த சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கேரட்டும் சிக்கனும் இது மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட், அப்புறம் ஷ்ரெட் பண்ணி வச்ச சிக்கன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கபாப்க்கு உண்டான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பொட்டேட்டோ ரெடி பண்ணிக்கலாம். நான் பாயில் பண்ணி வச்சுருந்தால பொட்டேட்டோ அது பாருங்கள், அது ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்காங்க. இப்போ இந்த பொட்டேட்டோவில் இந்த சாப் பண்ணி வச்சுருக்கல அந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன், கொரியண்டர் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வச்சுருந்தால அதையும் சேர்த்து இப்போ இந்த பொட்டேட்டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோவில் இந்த ஆனியன், கொரியண்டர், கரம் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி தெரியணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ பால் மாதிரி செஞ்சு இது உள்ளே தான் சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். ஸ்டஃப் பண்ணி கபாப் ஷேப்பில் பண்ணி அதை முட்டையில் டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். பொட்டேட்டோ பால் ரெடி பண்ணிக்கிட்டிங்களா? அது பால் பண்ணுறதுக்கு முன்ன கையில் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கிரீஸ் பண்ணால் கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக பால் வரும். இந்த மாதிரி பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பால் வந்து ஒவ்வொரு பாலாக எடுத்து இதை கப் சைஸ் பண்ணுங்கள்.
இது நல்லா கப் சைஸில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும். நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு அது கூட வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரியல. சாரி, இந்த தடவை வீடியோ வந்து நம்மளுக்கு சரியாக பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ இந்த பொட்டேட்டோவில் இதை மாதிரி இந்த சிக்கன் கேரட் ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி அந்த பொட்டேட்டோ அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி அப்படியே கபாப் ஷேப் வந்து கொடுங்க. ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, கை வந்து ஆயிலியாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா உங்களுக்கு வந்து அந்த கபாப் ஷேப் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. நான் செய்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக கபாப் ஷேப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா பவுல்ஸுமே அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதோ பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். கபாப் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தின் லேயரில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அதுக்கப்புறமா இந்த கபாப் வந்து எக்கில் டிப் பண்ணிக்கோங்க. அந்த எக்கு வந்து நான் எப்படி பீட் பண்ணியிருக்கேன்னா, அதில் கொஞ்சம் பால் அண்ட் பெப்பர் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாதிரி பீட் பண்ணிக்க. கொஞ்சம் கவுச்சம் இல்லாமல் முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து அந்த கையில் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரெட் கோட்டிங் கொடுத்துருக்கேன் அந்த கபாப்பில். இதே மாதிரி எல்லா கபாபையும் ப்ரெட் கோட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். ஆல்ரெடி எல்லாமே இதில் குக்கான பொருள் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டு பேன்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் யூஸ் பண்ண தேவையில்ல. ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு செஞ்சிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து இப்போ இஃப்தாருக்கு செய்கிறதுனால நான் ஃப்ரீஸ் பண்ணேன். எனக்கு டைம் இல்லை, நான் அதனால் ஃப்ரீஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு 2 தடவை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ நான் இது அப்படியே விட போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு செய்யணும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம ரிஷி கபாப் ரெடி ஆகிடுச்சு. கபாப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலேருந்து அந்த பொட்டேட்டோ இருக்குது, உள்ளேருந்து அந்த ஸ்டஃபிங் இருக்குது. பாருங்கள், பார்க்க இவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.